சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளராக இருக்கக்கூடிய வைத்திலிங்கம் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்களது தலைமையை ஏற்று செல்ல உள்ளதாக சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது. இதை பற்றி வைத்திலிங்கம் அவர்கள் என்ன கூறினார் என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக நாம் பார்க்க போகிறோம். அதிமுகவின் முன்னாள் அமைச்சராக இருந்த வைத்திலிங்கம் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நீக்கப்பட்டார். ஓபிஎஸ்ஸிற்கு ஆதரவு தெரிவித்து ஓபிஎஸ் அவர்களுடன் சென்றதன் காரணமாக வைத்திலிங்கம் அவர்களையும் கட்சியிலிருந்து நீக்கினார். பிறகு வைத்திலிங்கம் அவர்கள் மன்னிப்பு கடிதத்தை கொடுத்தால் அதிமுகவில் இணைக்கப்படுவார் என்பதையும் எடப்பாடி தெரிவித்தார். ஆனால் ஓபிஎஸ் அவர்களை கட்சியில் இணைத்தால் மட்டும்தான் நானும் மன்னிப்பு கடிதம் கொடுப்பேன் என்பதையும் தெரிவித்தார். ஆனால் இதுவரைக்கும் ஓபிஎஸ் அவர்களையும் வைத்திலிங்கத்தையும் எடப்பாடி கட்சியில் இணைக்காமலே இருக்கிறார். ஒருங்கிணைப்பாளராக இருந்த ஓபிஎஸ் அவர்களது தீவிர ஆதரவாளர் வைத்திலிங்கம் என்பதும் குறிப்பிடத்தக்கது. டிசம்பர் 15ஆம் தேதி ஓபிஎஸ் அவர்கள் மிக முக்கியமான அறிவிப்பை வெளியிடுவார் என்று அறிவித்தார். தற்பொழுது சமூக வலைதளங்களில் இப்பொழுதே வைத்திலிங்கம் அவர்கள் விஜய் அவர்களது தலைமை ஏற்று தாவேகாவில் இணைந்துவிட்டதாக பல்வேறு செய்திகள் வைரலானதை தொடர்ந்து அதற்கான விளக்கத்தையும் வைத்திலிங்கம் அவர்கள் இன்று தெரிவித்தார். இதை பற்றி அவர் கூறும் பொழுது, நிச்சயமாக செங்கோட்டையனை போல் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய மாட்டேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்களை தொடர்ந்து அதிமுகவை சிறப்பாக வழிநடத்துவது ஓபிஎஸ் அவர்களால் தான் முடியும். அவருக்கு பக்கபலமாக எப்பொழுதுமே நான் இருப்பேன் என்றும், பதவிற்காக என்றைக்குமே யார் காலையும் நான் பிடிக்க மாட்டேன். மக்களுக்காகவும் தமிழக வளர்ச்சிக்காகவும் ஓபிஎஸ்ஸின் பக்கம் நிற்பேன் என்றும் வைத்திலிங்கம் அவர்கள் கூறியுள்ளார். தான் தாவேகாவில் இணைவதை பற்றி அவர் அதிகாரப்பூர்வமான எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை. அது மிகவும் தவறான கருத்து என்பதையும் வைத்திலிங்கம் அவர்கள் பதிவு செய்துள்ளார். விஜய் அவர்களது தலைமையில் செங்கோட்டையன் அவர்களும் அவரை தொடர்ந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள சில முக்கிய அதிமுகவின் நிர்வாகிகள் மட்டும்தான் கூண்டோடு தாவேகாவில் இணைந்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஆனால் வைத்திலிங்கம் அவர்கள் விஜய் அவர்களது தலைமை ஏற்று தாவேகாவில் இணைந்து விட்டார் என்று கூறுவது தவறு. அவர் இப்பொழுதும் ஓபிஎஸ்ஸின் தீவிர ஆதரவாளராகத்தான் செயல்பட்டு வருகிறார். 2026 சட்டசபை தேர்தலில் நிச்சயம் ஓபிஎஸ் அவர்கள் மூலமாக அதிமுகவை மீட்டெடுத்து ஆட்சியை அமைத்தால் மீண்டும் வைத்திலிங்கம் அமைச்சராக பொறுப்பேற்பாரா என்பதை அதிமுகவின் உண்மையான தொண்டர்கள் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். ஏனென்றால் அதிமுகவின் வளர்ச்சி ஒற்றுமை மட்டும்தான் பக்கபலம் என்று வைத்திலிங்கம் அவர்கள் கூறியதும் குறிப்பிடத்தக்கது. தற்பொழுது திமுகவின் மீது மக்கள் கடும் கோபத்தில் இருக்கக்கூடிய நிலையில் அதை தற்பொழுது அதிமுக சாதகமாக பயன்படுத்த வேண்டும் என்றால் ஒற்றுமையாக இருக்க வேண்டும்.